ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ஃபேசிங் எழுதினவங்க மார்கரெட் அட்வுட். இவங்க ஒரு கெனடியன் நாவலிஸ்ட், போயட் அண்ட் ஆல்சோ ஆக்டிவிஸ்ட். இந்த பர்டிகுலர் நாவல் 1972 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வேவ் ஃபெமினிசம் நடந்த அந்த ஒரு டைமில் வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாவலை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நான் லீனியர் நரேட்டிவ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி இருக்கும். ப்ரொட்டயானிஸ்ட் வந்து ஒரு ஜேர்னி போகிற மாதிரி, அது வந்து அவுட் சைட் ஜேர்னியாக இருந்தாலும் இன்சைட் அவங்களுக்குள்ள ஒரு ஜேர்னி அவங்க போயிட்டுருக்கிறாங்க. ஸோ பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கிற ஒரு பொண்ணோட ஸ்டோரியாக தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிமோட் வைல்டர்னஸ் நிறைஞ்ச ஒரு ஐலாண்டில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கியூபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் 1970s நடந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபெமினிஸ்ட் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ சைக்காலஜிக்கல் ஃபிக்ஷனாகவும் எழுதியிருப்பாங்க. ஸோ இதோட டோன் வந்துட்டு இன்ட்ரோஸ்பெக்டிவ் அண்ட் ஆல்சோ லிரிக்கல் பேட்டர்ன்லேயும் இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து சரியலாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ரொட்டகானிஸ்டோட இந்த இமோஷனல் ஸ்டேட்டஸ், அவங்களோட ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் த என்டையர் நாவல் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே லிமிட்டடான கேரக்டர்ஸோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். நேரேட்டர் இவங்க வந்து அன்நேம்டு. ஓகேவா? ஒரு யங் விமன், அவங்களோட சைல்ட்ஹுட்டும் அண்ட் அவங்களோட ப்ரெசென்ட் அந்த லைஃப்பில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ தொலைஞ்சு போன அவங்களோட அப்பாவை தேடி அவங்க வந்து ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க. அந்த ஜேர்னியையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஜோ அப்படின்றவங்க வந்து நரேட்டரோட ஒரு இமோஷ்னலான டிஸ்டன்ட் பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? அவங்க எப்படியாவது நரேட்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. தென் டேவிட் அண்ட் ஆனா அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு கப்பல். டேவிட் ரொம்பவே லவுட் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன், எப்போவும் மேனிபுலேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனா அப்படின்றவங்க அவங்க ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்க. தென் நரேட்டருக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அவங்க நேமும் அன்னேம்ட், அண்ட் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அன்னேம்டு நேரேட்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அவங்களோட அப்பா வந்து ரிசர்ச்காக ஐலாண்ட் போனாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவங்க அவங்க அப்பாவை தேடி போகிறாங்க. ஒரு ஐலாண்டுக்கு தனியாக போக முடியாது இல்லையா, ஒரு சின்ன டீமோட போகிறாங்க. 3 கம்பானியன்ஸ் அவங்க கூட வராங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டான ஜோ, தென் அவங்களோட மேரிட் ஃப்ரெண்ட்ஸ் டேவிட் அண்ட் ஆனா, அவங்க 2 பேரும் கூட வராங்க. டேவிட் அண்ட் ஆனா வந்து எப்போவுமே ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து போகிறாங்க. இப்போ அவங்க கரெக்டாக அந்த ஐலாண்டை ரீச் பண்ணும்போது நேரேட்டரை வந்து சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட உங்களோட லைஃப் எப்படி இருக்குது, ஹஸ்பண்ட் உங்களோட குழந்தைங்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும். அதை வந்து அவங்க யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ அந்த ஐலாண்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு போட் ரைட் போகிறாங்க. அந்த போட் ரைடில் நேரேட்டர் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேவிட் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. ஆனா வந்து எப்போவும் அவங்களால ஒரு பயத்தோடயே இருக்கிறாங்க, நர்வஸாக இருக்கிறாங்க அப்படின்றத அந்த போட் ரைடில் வந்து நேரேட்டர் ஃபீல் பண்ணுறாங்க. தென் அந்த 3 பேரும் நேரேட்டர் கூடவே இருந்தாலும் என்னவோ அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே நேரேட்டர் தனியாக இருந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ளே அவங்க போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக அந்த ஐலாண்டில் ஒரு கேபினை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இவங்களோட ஒரு சைல்ட்ஹுட் ஹோம். ஓகேவா? இவர் ரிசர்ச்காக அடிக்கடி வராரு, ஸோ ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னும் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. இமோஷ்னலி ரொம்ப பிரேக் டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே அறியாமல் அந்த ப்ரெசென்ட்டில் அவங்களால இருக்க முடியல. பாஸ்ட் மெமரிஸாக இருக்கட்டும், அந்த பாஸ்ட் லைஃபுக்குள்ளேயே போன மாதிரி நரேட்டர் வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அந்த இன்சைட் த கேபின் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே அன்டச்சாக இருக்குது. யாருமே வந்து போன மாதிரியான எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. ஸோ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்திருந்தா அதுக்கான சிம்டம்ஸ் எதுவும் இருந்திருக்கணும். பட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, அவங்க வரவே இல்லைன்னா எப்படி காணாமல் போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் இங்கே இருந்து அவங்க அப்பாவை சர்ச் பண்ணிவிட்டு அவங்க கிடச்சிட்டாங்கன்னா நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நரேட்டர் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோக்கல் இண்டிஜீனியஸ் பீப்புளோட ஹிஸ்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்குமான ரிசர்ச் தான் எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத நரேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், நோட் புக், ஸ்கெட்ச், மேப் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக அவங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது க்ளூ கிடைக்குமா, எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பட் எந்த விதமான க்ளூவுமே அவங்களுக்கு கிடைக்கல. தென் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நிறைய இடங்களுக்கு போகிறாங்க. ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ 2 நாளில் திரும்ப போகலான்னு அவங்க பிளான் பண்ணதுனால யார் அவங்கள அந்த போட்டில் கொண்டு போய் விட்டாங்களோ அவங்க திரும்பவும் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. பட் இவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால, இல்லை நாங்கள் இன்னும் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க அகெயின் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவே இன்னும் தேடி கண்டுபிடிக்கல, அதுவும் ஒரு ரீசன். தென் அந்த ஐலாண்ட் ரொம்ப ப்ளசன்டபுளாக பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்த உடனே அங்கேயே ஸ்டே
பண்ணுறாங்க. பட் இன்னமும் நேரேட்டர் வந்து அவங்களோட இந்த மெமரீஸால் சைல்ட்ஹுட்டில் அவங்க பார்த்த மெமரீஸ், அவங்களோட பேரண்ட்ஸோட மெமரீஸ் இது எல்லாமே ஒரு ஏர்லியர் வெர்ஷன் மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து போய்க்கிட்டே இருக்குது. இப்போது நேரேட்டர் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டேவிட் அண்ட் ஆனாவோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்போவுமே ஒரு டென்ஷனோடையே மூவ் ஆகிட்டு இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. டேவிட் வந்து கண்டினியூஸாக ஆனாவை மார்க் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதுவும் முக்கியமாக அவங்களோட லுக்ஸ், ஒபீடியன்ஸ், நீ வந்து ஒரு நல்ல ஒய்ஃப் இல்லை, உன்னோட லுக்ஸ் நல்லா இல்லை, இந்த மாதிரியான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆனாவை வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்குது. நரேட்டர் வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு டைமில் வந்து டேவிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ரேண்டமாக என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லா சாம்பிள்ஸையுமே அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் ட்ரூத்தை கேப்சர் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஆனாவை எப்படிலாம் ஹியூமிலேட் பண்ணலாம் அப்படின்றதையே அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது ஜோ வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து எப்படியாவது நரேட்டர் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் வந்து நரேட்டர் சில இமேஜஸ், சிம்பிள்ஸ் இது எல்லாமே பார்க்குறாங்க. அது எல்லாமே அவங்களோட அப்பா வரைஞ்சி வச்சது. ஸோ அந்த ராக்ஸ்லேயா இருக்கட்டும், சில ட்ரீஸ்லேயா இருக்கட்டும், அவங்க நிறைய இமேஜஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு புரிய வருது, ஓகே அவங்க ஏன்ஷியன்ட் ராக் ஆர்ட்டை தான் தேடிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றது புரிய வருது. அவங்களோட கேபினில் அவங்க பார்த்த அந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அந்த இமேஜஸ், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கனெக்ட் பண்ணிக்குவாங்க. தென் அவங்க ஒரு லேக்கு போகிறாங்க. அந்த லேக்லேயுமே அவங்க எந்த ஒரு டெட் பாடி இருந்த மாதிரி அப்படி எதுவுமே சைனை வந்து அவங்க பார்க்கல. ஸோ அவங்க அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது. பட் அந்த லேக்லேயும் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு டீப் மெமரிக்குள்ளே தள்ளுற மாதிரி நரேட்டருக்கு வந்து ஃபீல் ஆகுது. அந்த லேக்லேயும் அவங்களுக்கு சில ஹாலுசினேஷன் மாதிரி சில இமேஜினேஷன் எல்லாமே வர ஆரம்பிக்குது. டெட் பாடி மாதிரி ஒரு பர்சனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அங்கே யாருமே இல்லை. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் மெமரிஸாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பில் அவங்க சொன்ன பொய்யா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ப்ரெசென்ட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. என்ன பொய் அப்படின்னா, அவங்க இனிஷியலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க இல்லையா. பட் ஆக்சுவலாக அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்றது தான் உண்மை. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி மேரேஜான ஒரு பர்சனோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அதனால் கன்சீவ் ஆயிருப்பாங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு பர்சன், ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு டைப் அப்படின்றதுனால அவர் வந்து இவங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த குழந்தைய வந்து அபார்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தையை இவங்களும் அபார்ட் பண்ணியிருப்பாங்க. குழந்தையும் கிடையாது, ஒரு அஃபிஷியலாக இவங்களுக்கு ஹஸ்பண்டும் கிடையாது. ஸோ இதை எப்படி வெளியே சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விமன்னு பார்ப்பாங்களே அப்படின்றதுனாலேயே இவங்க வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களா ஒரு பிக்சரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப நம்ம போய் சொல்லி அதை மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்மளுக்குள்ள ஒரு கில்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் அவங்கள வந்து எப்போவுமே பாஸ்ட் மெமரிஸ்க்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹாலுசினேஷன்ஸ் வரதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க சொன்ன அந்த பொய்யால் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தென் இப்போ இந்த குரூப் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி அங்கே போயிருக்கும்போது அவங்க ஒரு டெட் ஹெரானை வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த டெட் ஹெரான் வந்து யாரோ ரொம்ப க்ரூயலாக அதை கொலை பண்ணி அதை ஹேங் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் அது ஒரு பேர்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதை அட்டாக் பண்ணி யாரோ அதில் வந்து ஹேங் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நரேட்டருக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகுது. அந்த ஹெரானை வந்து ஒரு ஹியூமனோட கம்பேர் பண்ணுறாங்க. ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு சென்ஸ்லெஸ்ஸாக ஒரு வைலன்ஸ் நடக்குதோ, ஈவன் இந்த டேவிட் ஆனாவோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹியூமனுக்கு நடக்கிற மாதிரி இந்த ஹெரானுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. தென் அவங்க ஃபிஷிங் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அகெயின் அந்த கேபினுக்கு வந்ததுக்கப்புறமா டேவிட் வந்து ஆனாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அவளோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாரு. நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஸோ நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவள் ரொம்ப நர்வஸாக இருக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது நரேட்டருக்கு வந்து ரொம்ப வியர்டாக, இந்த அளவுக்கு அக்ரெசிவாக ஒரு பர்சன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது டேவிட் வந்து நேரேட்டரையும் மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், நம்ம ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கோவமாக அங்கேருந்து கத்திட்டு போயிடுறாங்க. இப்போ ஜோ வந்து எப்படியாவது அவங்களோட ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் சைடுமே நரேட்டர் சைட்லேருந்து கிடைக்கவே இல்லை. இந்த நரேட்டர் வந்து ரொம்ப டீப்பாக எப்படியாவது அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சீரியஸாக அவங்க தேடிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த நேச்சரே அவங்க அப்பாவை கொண்டிருக்குமோ, அந்த நேச்சரே அவங்க அப்பாவை விழுங்கியிருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்குள்ள வருது. ஏன்னா அந்த ஐலாண்டில் வந்து அந்த ஒரு வைல்ட்னஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. மேபி அவங்க அப்பா இந்த ஃபாரஸ்ட்லேயே இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட ரொம்ப டீப்பாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தேடும்போது அவர் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில சைன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஸ்மால் ட்ராயிங்ஸாக இருக்கட்டும், ஸ்கெச்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்போது மேபி அவர் உயிரோட இருக்கலாம், எங்கேயோ அவர் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் இன்னும் ஷார்ப்பாக அது க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட எக்ஸ் பார்ட்னரை பற்றி நினச்சி பார்க்குறாங்க, அவங்களுக்கு அபார்ஷனான அந்த பீரியடை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்கள வந்து கண்டினியூஸாக டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குது.
தென் ஒரு நாள் நேரேட்டர் வந்து லேக்கில் தனியாக உட்காந்துருக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க மைண்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டுருக்கு. அவங்க ஆல்ரெடி நிறைய ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கிறாங்க. எல்லாத்துலேருந்தும் வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஜோ வந்து எப்படியாவது அவங்களோட பெட் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக அதை வந்து டினை பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது இந்த ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக அது ரொம்பவே அப்யூசிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க லைஃப்லேயும் நடந்திருக்கு. தென் ஆனா அண்ட் டேவிட்டையும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மென் அண்ட் விமன் ரிலேஷன்ஷிப் வந்து அது ட்ராஜடியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. தென் நரேட்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபாதர் வந்து கண்டிப்பாக இறந்து தான் போயிருக்கணும் அப்படின்றத நம்புகிறாங்க. அவங்கக்கிட்ட ப்ராப்பரான எந்த ஒரு ப்ரூஃப் இல்லைனாலுமே மேபி இந்த ஃபாரஸ்ட் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்க மாட்டிகிட்டே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத பிலீவ் பண்ணதுனால அந்த டீம் வந்து கிளம்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. பட் டீமில் இருக்கிற எல்லாருமே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நேரேட்டர் மட்டும் இல்லை நான் வரல நீங்கள் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அவங்க போயிட்டுருக்கிறத நரேட்டர் தூரமாக இருந்து பார்க்குறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இவங்க மட்டும் தனியாக அந்த கேபினில் இருக்கிறாங்க. சைக்காலஜிக்கலி ரொம்ப கொலாப்ஸ்டான மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. ஸோ ஒரு அனிமல் மாதிரியான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்லி நேச்சரை டிபெண்ட் பண்ணி வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ளசண்ட்டான மொமெண்ட்டை மட்டும் நினச்சி பார்க்குறாங்க. ஹாலுசினேஷனையும் அந்த ட்ரூத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நேச்சரோட ஒன்றா இருக்கும்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் மட்டும்தான் அவங்களோட இந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது நம்மளால் சொசைட்டியில் வந்து ஹாப்பியாக வாழ முடியாது அப்படின்றது தெரியுது. அதுக்காக கம்ப்ளீட்லி இந்த ஃபாரஸ்ட்லேயும் இருக்க முடியாது அப்படின்றது தெரியுது. ஸோ சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ஒரு ரீபர்த் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஹாலுசினேஷன் இமேஜினேஷன்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெளியே வர்ற வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. தென் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கே அவங்க க்யூர் ஆகிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறமா சொசைட்டிக்கு நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நம்புகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் யாரும் இவங்களை எதுவும் பண்ண முடியாது. அப்படி யார் என்ன பண்ணாலும் இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்ததுக்கப்புறமா அகெயின் அவங்க அந்த சிட்டிக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ இதோட இந்த நாவல் வந்து முடியுது. சர்ஃபேசிங் அப்படின்ற டைட்டில் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து அந்த பாஸ்ட் அப்படின்ற அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அகெயின் ஒரு ரீபர்த் மாதிரி அவங்க இந்த ப்ரெசென்ட் வேர்ல்டுக்கு என்டர் ஆகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ட்ராவலை தான் சர்ஃபேசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மாதிரி தான் இல்லையா. பாஸ்ட்டோட அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தென் ப்ரெசென்ட்டோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கு அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஜேர்னியை தான் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.